வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களை பற்றி. இந்த 2025 இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாறி வரக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது பகவான்கள் எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் தீமைகளும் செய்யும். சுபகிரகமாக இருந்தாலும் கூட பாவ இடத்துல நிற்கும்போது சில பாவ நிகழ்ச்சிகளை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தவறுறதில்லை. அப்போது சுபகிரகமான குரு பகவான் இந்த சிம்ம ராசிக்கு முதல்ல என்ன பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். 5-8க்கு உண்டான ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல. பொதுவாகவே 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்ல பலனும் நம்மளுக்கு தரணும். அதுபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு, இந்த கிராம அதிகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி, அரசு மரியாதை கிடைக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருஷம் நம்மளுக்கு ஏற்படும். பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்கிறது, இல்லை காரே நம்மளுக்கு இல்லை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி கனவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம். கல்வியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பல துறையில் சிறந்து மிகப்பெரிய சிறப்பை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். பெரும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரும் புள்ளிகளுடைய அறிமுகம் இந்த நாளை நம்மளுக்கு இந்த வருஷம் உண்டாகி அதன் மூலிமா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகக்கூடிய அதிகாரம் இந்த வருஷம் உண்டு. அரசியல் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. அரசாலும் கல்வியாலும் இந்த வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்லலாம். பணம் ஏதோ ஒரு பக்கம் இருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். பொன் பொருட்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கியில் நம்மளுடைய இருப்பு ஓரளவுக்கு நம்மளுக்கு கூடக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். வீடு, மனை இந்த மாதிரி வாங்கணும்னு எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ட்ரிப்பு, அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் பயண வாய்ப்புகள் மூலியமாகவும், வெளியூர் பயணம் இது மூலியமாகவும் ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடியதாக இருக்குது. குரு நம்மளுக்கு மாறி வரக்கூடிய இந்த 2025 காலம். சரி, இந்த ஒரு கிரகம் நம்மளுக்கு முழு நன்மையை தருது. மற்ற கிரகங்களான சனியும் ராகு கேதும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது சனி பகவான் 6க்கும் 7க்கும் சொந்தமான ஒரு ஆள் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். இந்த 8ஆம் இடத்துக்கு மாறி வரக்கூடிய சனி நம்மளுக்கு என்ன விதமான பிரச்சனைகளை நம்மளுக்கு தரும் அல்லது நன்மைகள் தரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது கொஞ்சம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிரமமான இடம். அதாவது சில கவலைகளை, தாமதத்தை, நம்ம காரியங்கள் தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். பணம் வந்துட்டுருக்கும், அதே சமயத்தில் அந்த பணத்துக்கு உண்டான விரயங்கள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், அதுவும் பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல, 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா, அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி போகும்போது தேவையில்லாத மன வருத்தங்கள், இல்லை கணவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள், உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது இல்லைனாலும் கூட ஒரு சில மருத்துவ செலவுகளை நம்மளுக்கு இந்த சமயத்தில் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. கடுமையான உழைப்பு இருக்கும், வருமானம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு. இது போக தண்ட செலவுகள் சொல்லும் இல்லையா, வீண் விரயங்கள், இந்த ஏதாவது நம்மளுக்கு வண்டி போலீஸில் மாட்டிட்டு ஃபைன் கட்டுறது, அபராத தொகை, இந்த மாதிரி அபராத தொகை நம்மளுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை. 8ஆம் இடத்துல அப்படிங்கிறது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 7 சனியை முடித்து நம்மளுக்கு 8ஆம் இடத்து சனி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இது ஒரு விதமான ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனியுடைய தாக்கம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குருவுடைய நல்ல பலனை ஒரு சிறு பகுதி குறைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் யோசித்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு, ஒரு ட்ரிப்புக்கு 10 ட்ரிப்பு அதை யோசித்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்கிறது நம்மளுக்கு வெற்றியை தரும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு பெண்கள் மூலிமா சில அவப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அது கொஞ்சம் கவனம். இப்போ சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்போ தொழில் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. சிம்மம் எப்போவுமே தலைமை பகுதியில் இருக்கிறதுக்கு ஆசைப்படும். அதே சமயம் அது இந்த சமயத்தில் கொஞ்சம் இதை தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கி கொஞ்ச நாளைக்கு நம்ம வேலைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை நம்மளுக்கு உருவாக்கும். இது நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து சில மாற்றங்கள் நம்மளுக்கு உருவாகும். இந்த சனி ஒரு தேவையில்லாத சில சின்ன சங்கடங்களை நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் சிம்ம ராசி என்பது. இப்போது ராகு கேது, இந்த ராகு கேது அப்படிங்கிறது முதல்ல ராகுவை பார்த்துருவோம். ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 7ஆம் இடத்துல ராகு வர்றது, ராகுடைய பார்வை நம்மளுக்கு ராசிக்கு கிடைச்சிரும். அப்போது என்னன்னாக்கா ஒரு விதமான ஒரு விரோதங்களை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு சம்பாதிக்க வேண்டியது அந்த சமயத்தில் வர வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்திடும். இந்த வருஷம் குரு தன்னுடைய 11ஆம் இடத்துலேருந்து மிக பெரிய சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகம் குறைவாக இருக்கிறதுனால அந்த முழு பலனை நம்மளால் அனுபவிக்கிறத ஒரு 50% நம்மளுக்கு குறைக்கும். மனைவி சம்மந்தப்பட்டவங்களில் ஏதாவது ஒரு வகையில் உடல்நல கோளாறு மருத்துவ செலவு நம்மளுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. கொஞ்சம் மனைவியோட உடல்நிலையை நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். வெளியூர் போயிடுறது, ஏதாவது வீட்டை விட்டு வெளியேறது, வெளிநாடு போகிறது, இதெல்லாமே இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு சேர்ந்து வரும். இப்போது இது முழுசாக நம்மளுக்கு இந்த ராகு இந்த மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் குருவோட நட்சத்திரத்துக்குலாம் வர பெரிய பாதிப்பு நம்மளுக்கு தராதுன்னே சொல்லலாம். சொத்து பத்துகள் வகையில் ஏதாவது கோர்ட்டு கேஸு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதன் மூலிமா நம்மளுக்கு சாதகம் இல்லாத பலன் நம்மளுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய தசாபுத்திகள் வலுவாக இருந்தது அப்படின்னா இந்த பாவகிரகங்கள் நம்மளை பெருசாக நம்மளுக்கு பாதிக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்கங்களும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். ஒரு சாதாரண பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாகி தேவையில்லாத அது சண்டையாக நம்மளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதனால் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகும்போது இந்த பாதிப்புகள் கட்டாயம் நம்மளுக்கு குறையும். இந்த ராகு கேதுகள் அப்படின்னாவே பாவகிரகம் தேவையில்லாத விபத்துகளையும் தேவையில்லாத வண்டி வாகனங்கள் செலவுகளையும் நம்மளுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக வண்டி வாகனங்களை போயிட்டு வந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். சரி, இப்போது ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு கேது வந்து லக்னத்துக்குள்ளேயே வந்து ராசிக்குள்ளேயே வந்துடும். ராசிக்குள்ளே வரக்கூடிய கேது எப்பவுமே ஒரு தடை பண்ணக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் ஞானம் இல்லைன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நாட்டங்களில் அதிகமாக கொண்டுகிட்டு போகும். நம்முடைய உடம்பில் சில கரும்புள்ளிகள் தோன்றுறது. அதே சமயத்தில் பெண்கள் சிம்ம ராசியாக இருந்தது அப்படின்னா கேது உள்ளே வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சமையல் செய்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சம் தீ சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நெருப்புகள் மூலிமா சில நம்மளுக்கு தொந்தரவுகள் நம்மளுக்கு வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனால தசாபுத்திகள் படி நம்மளுக்கு நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு சுத்தமாகவே நம்மளுக்கு விளையும். உடம்புல சில இந்த அழகு கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க இல்லையா, கரும்புள்ளி தோன்றது, கருப்பாகிறது, இந்த அம்மை போடுறது, இதெல்லாம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வரும். அதாவது உடம்பு வந்து சூடேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ செலவுகள் நம்மளுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் எடுத்துக்கும். குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு பாதியாக குறைக்கப்படும் சொல்லலாம். இந்த வருடம் 2025 சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன் நடக்கும். ஆனால் நல்ல பலனை விட என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல பலன் கொஞ்சம் குறைச்சிட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எது மூலிமா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாபமும் நட்டங்களும் கலந்த வருடங்களாக இருக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.